கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அழகான தோட்டம், கண்ணுக்கு இனிமையான காட்சிகள், இளங்காற்றில் அசைந்தாடும் செடி கொடிகளை காண்பதில் என்ன ஆனந்தம்! தோட்டத்தின் உரிமையாளருக்கு அவற்றை காணும்போது பெரிய மகிழ்ச்சி. அத்தோட்டத்தில் மிகவும் அழகானது மூங்கில்தான். கெம்பீரமாக உயர்ந்து வளர்ந்து நிற்கின்றன. அதன் செழிப்பான இலைகளோடு காற்றில் அசைந்து வளைந்து கொடுத்து மீண்டும் நிமிர்ந்து வரும் காட்சி மகிழ்ச்சியோடு நடனமாடுவது போல காட்சியளிக்கிறது. உரிமையாளர் என்னை கண்டு மகிழ்ச்சியடைக்கிறார் என அதற்கு பெரிய மகிழ்ச்சி. ஒரு நாள் உரிமையாளர் மூங்கில் அருகில் வந்து ஏதோ சொல்லுவதற்காக கண்களில் ஏதோ எதிர்பார்ப்போடு நின்று கொண்டிருந்தார். உரிமையாளர் தன் அருகில் வந்து நின்றவுடன் மூங்கிலுக்கு பெரும் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியின் நிறைவோடு தன்னை தரை மட்டும் வளைந்து தாழ்ந்து அவரை வணங்கியது. மூங்கிலே, என் அருமை மூங்கிலே, நான் உன்னை உபயோகப்படுத்தப் போகிறேன் என்றார் உரிமையாளர். மூங்கிலுக்கு சந்தோஷத்தை அடக்க முடியவில்லை. தனது தலையை வானத்திற்கு நேராய் உயர்த்தி வேகமாய் அசைந்து மகிழ்ச்சியை தெரிவித்தது. இத்தனை நாட்களாய் வளர்ந்ததின் நோக்கம் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது. தனக்கு ஒரு நிறைவின் நாள் வரப்போகிறது என்பதில் பேரானந்தம். மெல்லிய குரலில், என் எஜமானே, நான் ஆயத்தமாயிருக்கிறேன். நீர் விரும்புகிறபடி என்னை பயன்படுத்தும் என்று மூங்கில் பதிலளித்தது. மூங்கிலே, உரிமையாளரின் குரலில் சோகம் தோன்றியது. நான் உன்னை வெட்டி எடுத்து கொள்ளப் போகிறேன் என்றார் உரிமையாளர். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் மூங்கில் திகைத்து தடுமாறி நின்றது. இப்பொழுது மூங்கிலை பெரும் பீதி பற்றி கொண்டது. எஜமானே, என்னையா வெட்டப் போகிறீர்? எஜமானே, நீர்தான் பேசுகிறீரா? நான் தானே தோட்டத்தில் மிக அழகாயிருக்கிறேன். என்னையா வெட்டப் போகிறீர்? அல்ல, அப்படியல்ல, அப்படி இருக்க முடியாது. உம்முடைய மகிழ்ச்சிக்கு, உம்முடைய மகிமைக்கு என்னை பயன்படுத்தும். ஆனால் எஜமானே, என்னை வெட்ட வேண்டாம் என்று மூங்கில் முறையிட்டது. எனக்கு அன்பான மூங்கிலே, இப்பொழுது உரிமையாளரின் குரலில் இன்னும் சோகம் தொனித்தது. உன்னை வெட்டாமல் எனக்கு பயன்படுத்த முடியாதே. மூங்கில் வளைந்து நெளிந்து தன்னுடைய கம்பீர தோற்றத்தின் பெருமையெல்லாம் விட்டு தலையை தாழ்த்தி உரிமையாளரின் காதில் மெல்லிய குரலில், எஜமானே, வெட்டி எடுக்காமல் பயன்படுத்தவே முடியாதா? முடியாது, வேறு வழியே இல்லை என்றால் என்னை வெட்டி எடுத்துக்கொள்ளும் என்றது. மூங்கிலே, உனது செழிப்பான இலைகளையும் கிளைகளையும் முதலில் வெட்ட வேண்டும், அதற்கு பின்தான் உன்னை வெட்ட வேண்டும் என்றார் உரிமையாளர். எஜமானே, அந்த இலைகளும் சிறிய கிளைகளும் தானே என் அழகிற்கு மெருகூட்டியது. அவைகள்தானே எனக்கு அழகு. அதை வெட்டினால் எப்படி? அவைகளை வெட்டாமல் உன்னை வெட்டி நான் பயன்படுத்த முடியாது என்றார் உரிமையாளர். இதை கேட்டவுடன் மூங்கிலுக்கு பெரும் திகில் மூண்டது. ஏதோ நடக்கப் போகிறது என்ற பதட்டம் ஏற்பட்டு நடுங்க ஆரம்பித்தது. ஆனாலும் மெல்லிய குரலில், எஜமானே, என்னை வெட்டி கொள்ளும் என்றது. மூங்கிலில் தங்கியிருந்த அழகிய வண்ணத்து பூச்சிகளும் சிறிய பறவைகளும் இதை கேட்டு மூங்கிலை விட்டு வெளியே சிறகடித்து பறக்க ஆரம்பித்தன. மூங்கிலே, நான் உன்னை பயன்படுத்துவதற்கு முன் மற்றுமொரு காரியமும் செய்ய வேண்டியதிருக்கிறது. உன்னை வெட்டிய பின் உன்னை நீளவாட்டில் 2ஆக பிளந்தால்தான் உன்னை நான் பயன்படுத்த முடியும் என்றார் உரிமையாளர். எஜமானே என்று தன்னை தரை மட்டும் தாழ்த்தி என்னை வெட்டி பிளந்து கொள்ளும் என்று முற்றுமாய் உரிமையாளரிடம் தன்னை ஒப்புவித்தது. தோட்டத்தின் உரிமையாளர் மூங்கிலை வெட்டினார், கிளைகளை வெட்டி தள்ளினார், இலைகளை வெட்டி நீக்கினார். இப்பொழுது மூங்கிலை 2ஆக பிளந்தார். இருதயத்தையே பிளந்து எடுத்தது போலிருந்தது. இப்பொழுது பிளக்கப்பட்ட மூங்கிலை தூக்கி கொண்டு நீரூற்றண்டை சென்றார். பிளந்த மூங்கிலின் ஒரு முனையை நீரூற்றில் வைத்தார், மறுமுனையை வறண்ட வயலில் வைத்தார். நீரூற்றிற்கு தன்னிலுள்ள தண்ணீர் வறண்ட வயலுக்கு பயன்படப் போகிறது என்ற மகிழ்ச்சி. வறண்ட வயலுக்கு தனக்கு நீரூற்றிலிருந்து மூங்கில் வாய்க்கால் வழியாக வளமான தண்ணீர் வரப்போகிறது என்ற மகிழ்ச்சி.
ஈரூற்றிலிருந்து பிளந்த மூங்கில் வாய்க்கால் வழியாக வயலுக்கு தண்ணீர் பாய்ந்தது. வயலில் நெல் பயிர்கள் நாட்டப்பட்டன. நாட்கள் கடந்தோடின. வயலில் நெற்பயிர் வளர்ந்து கதிர்கள் மணிகளை சுமந்து அறுவடைக்கு ஆயத்தமாக நின்றன. ஆம் என கண்பானவர்களே, ஒரு காலத்தில் இதே மூங்கில் ஜீவனோடு கெம்பீரமாய் வளர்ந்து மைமையான அழகுடன் திகழ்ந்தது உண்மைதான். ஆனால் இன்று வெறுமையான நிலவரத்தில் நிறைவான வாழ்விற்கு வாய்க்காலாக அமைந்திருக்கிறது. எத்தனையோ நெற்பயிர்களுக்கு ஜீவனை கொடுத்து அவற்றின் விளைச்சல் எத்தனையோ ஜீவன்களுக்கு உணவளிக்கிறது. இதை கண்டு எஜமானுக்கு பெரும் மகிழ்ச்சி. இப்பொழுது எஜமானின் நிறைவான மகிழ்ச்சியே மூங்கிலின் மகிழ்ச்சி. ஜெபம் செய்வோம். இந்த கதையில் வருகிற மூங்கிலை போல ஏசப்பா நாங்களும் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறவர்களாய், பிறரை நேசிக்கிறவர்களாய், உமது அன்பை பிறருக்கு எடுத்து சொல்கிறவர்களாய் நாங்களும் காணப்பட எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ.